வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாடு சென்று இந்தியா திரும்பிய ஒருவருக்கு குரங்கம்மை உறுதி. பாதிக்கப்பட்ட நபருக்கு கிளாட் 2 வகை தொற்று இருப்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மத்திய அரசு தகவல். சென்னை ஒரகடத்தில் 3380 கோடியில் கணினி தயாரிப்பு தொழிற்சாலை அமைகிறது. சுமார் 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைப்பு. மருத்துவ சுகாதார காப்பீட்டு விகிதத்தை குறைப்பது குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. கார்டு பரிவர்த்தனைகளுக்கு விதிக்கப்படும் கேட்வே ஃபீஸுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவு ஒத்திவைப்பு. மேலும் ஆய்வு செய்ய பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். இரண்டாயிரத்து 2024-2025 நிதியாண்டில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை. சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அளித்த ஆர்டிஐ மனுவுக்கு பதில். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் சந்திப்பு. இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. தமிழ் உட்பட தாய்மொழியில் மாணவர்கள் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை தன்னிச்சையாக நீக்க முடியாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் புகாருக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியானது. வருகின்ற 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தேர்வு விடுமுறை அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு. 5 நாட்கள் விசாரிக்க அனுமதி கோரி அளித்த மனு மீதான விசாரணை புதன்கிழமை நீதிமன்றத்தில் வரும் என தகவல். இருமொழி கொள்கையால் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு மிக சிறப்பாக வளர்ந்துள்ளது. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் கல்வித்தரம் உயர்ந்துள்ளது என்றும் ஆளுநருக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. தமிழ்நாடு கல்வி உட்பட அனைத்திலும் வளர்ச்சியடைந்துள்ளதை தடுக்க வேண்டும் என்பதற்காக மும்மொழிக் கொள்கையை மத்திய அரசு திணிக்கிறது. இருமொழிக் கொள்கையில் படித்தவர்கள்தான் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளில் அதிக சம்பளம் பெற்று வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் குறித்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் நியாயமற்றவை. முதலீடு ஒப்பந்தம் குறித்து தினசரி முதலமைச்சர் அறிவித்து வருவதாகவும் அமைச்சர் KN நேரு விளக்கம். நான் போகிறேன், ஏற்கனவே இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டால் இந்த ஃபேக்ட்ரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இதில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் இவ்வளோ பேர் வேலையில் சேர்ந்துருக்குறாங்க, இன்னும் பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் வேலையில் வாய்ப்பு இருக்க போது இப்போது போகிற இடத்துலையும் இந்த வாய்ப்பு தேடிட்டு வரேன்னு தான் சொல்கிறாரு. வெள்ளரிக்கைன்னா எல்லாத்துக்கும்
பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட மகத்தான திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு. 604 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 58 கோடியே 16 லட்சம் ரூபாய்க்கான வங்கி கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் காந்தி பேச்சு. அந்நிய மண்ணில் இருந்து தாய்நாட்டை ராகுல் காந்தி இழிவுபடுத்தியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்திய குடிமக்கள் மீது ஹிந்தியை திணித்தது யார், பிரதமர் மோடியா அல்லது காங்கிரஸ் கட்சியா என்றும் கேள்வி. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவது தொடர்பாக நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் ஆலோசனை. இந்த மாதமே மாநாட்டை நடத்த வேண்டும் என்று விஜய் உறுதியாக இருப்பதாக தகவல். நடிகர் விஜயின் மாநாட்டிற்கு தமிழ்நாடு அரசு நெருக்கடி கொடுத்தது போல தெரியவில்லை. அனைத்து மாநாட்டிற்கும் கேட்கப்படும் கேள்விகளையே காவல்துறை கேட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு யாருமே சொன்னதாகவும் தெரியல. அது ஒரு செய்திகளில் தான் பெருசாக ஆக்குன மாதிரி. ஏன்னா நாங்கள் கூட பிஜேபியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டால் அவங்க பர்மிஷனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கோரிஸ் கேட்பாங்க. எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போடுறீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் முறையாக கொடுக்கும்பொழுது அவர்கள் பர்மிஷன் கொடுப்பார்கள். தூத்துக்குடி மாதா நகரில் நன்றி தெரிவிக்க சென்ற கனிமொழி எம்பியிடம் இலங்கையில் உள்ள மீனவர்களை மீட்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய திமுக நிர்வாகி. கனிமொழி முன்பே திமுகவினர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அமெரிக்காவில் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். எக்ஸ் தள பக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி வாழ்த்து தெரிவித்து பதிவு. சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டு, தடுப்புகளை வைத்திருப்போர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நந்தகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பம்மதுகுளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் சஸ்பெண்ட். மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகமாக காட்டி கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் கூடுதலாக சத்துணவுப் பொருட்களை பெற்றதால் பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. வருகின்ற 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மீலாதுன் நபியையொட்டி செப்டம்பர் 17ஆம் தேதியை அரசு விடுமுறையாக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பதில் 17ஆம் தேதி மீலாதுன் நபி கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி அறிவித்திருந்து விடுமுறை தேதி மாற்றம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான வழக்கு. சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து விரைந்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. திமுக முப்பெரும் விருது வழங்கும் விழாவில் நடப்பாண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெயரில் புதிய விருது வழங்க இருப்பதாக திமுக அறிவிப்பு. முன்னாள் எம்பி எஸ். பழனி மாணிக்கத்திற்கு இந்த ஆண்டு விருது வழங்கப்படும் என தகவல்.
தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதுமான எண்ணிக்கையில் போலீசார் நியமிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி. போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று நீதிபதிகள் கருத்து. சென்னை கோயம்பேடு மதுபான விடுதியில் போதையில் ரகளையில் ஈடுபட்ட 4 இளம் பெண்கள் மீது வழக்கு பதிவு. பெண் போலீசை ஆபாசமாக தீட்டி தாக்கிய சம்பவத்தில் 4 இளம் பெண்கள் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சிவசேனா இளைஞர் அணி மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் மீது கொலைவெறி தாக்குதல். மர்ம நபர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கனிக்கிலுப்பை கிராமத்தில் 6 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு சிறுமியின் தந்தை மீது குளிர்பானம் நிறுவனம் காவல் நிலையத்தில் புகார். மதுரை உசிலம்பட்டி அருகே 1,51,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட விநாயகர் சிலையின் கையில் வைக்கப்பட்டிருந்த லட்டு எதிர்பாராத தொகைக்கு ஏலம் போனதால் வரும் ஆண்டுகளில் இதனை தொடர மலைப்பட்டி கிராம மக்கள் முடிவு. மயிலாடுதுறை கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற பால்குட முளைப்பாரி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் 102வது கூட்டம் வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரிக்கு குழுவின் தலைவர் வினீத் குப்தா அழைப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 19 வேட்பாளர்களின் 3வது பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். பசோலி தொகுதியில் சௌத்ரி லால் சிங், ஆர்எஸ்புரா, ஜம்மு தெற்கு தொகுதியில் ராமன் பல்லா போட்டியிடுவதாக அறிவிப்பு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி இடையே இழுபறி. முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. டெல்லியில் பட்டாசு தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் ஜனவரி 1ஆம் தேதி வரை தடை. காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் அதிரடி உத்தரவு. பண்டிகை காலங்களில் விமான டிக்கெட்டுகளை ஓரளவுக்கு மேல் உயர்த்தக்கூடாது. டிக்கெட் விலையை தீவிரமாக கண்காணிக்க இருப்பதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் எச்சரிக்கை. மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் உரிய தீர்வு காண வலியுறுத்தல். கொல்கத்தாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசுக்கு எதிராக பெண்கள் முழக்கம். সুলতান মসজিদের সামনে
கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து போராடி வரும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். இதற்கு மேல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவு. இஸ்ரேலுக்கு இந்தியாவில் இருந்து ஆயுதங்கள் அனுப்புவதை தடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். நாட்டின் வெளியுறவுக் கொள்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு. விஜயின் அரசியல் வருகை பற்றி தவறாக பேசவில்லை என்று நடிகர் மன்சூர் அலிகான் விளக்கம். தனது கருத்துக்களை தவறாக சிலர் திரித்து கூறி வருவதாக குற்றச்சாட்டு. பேசின பேச்சில் சினிமாவை கெடுக்கிறதுக்காக சில அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி திருச்சி சில பேர் விஷமத்தனமாக பிரச்சாரம், அதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையில் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட புகழை கெடுக்கிறதுக்கும், மோகன்லால், மம்முட்டி இந்த மாதிரி அவங்களெல்லாம் அரசியல் ஒரு இதில் இறங்குறத தடுக்கிறதுக்காகவும் சினிமாக்காரங்க மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு தான் தெளிவாக பேசியிருந்தேன். அதை சிலர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இந்த தம்பி விஜயை பாயிண்ட் பண்ணி சொல்கிற மாதிரியும் நான் அந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லலை. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு அனுப்பிச்சிடுங்க. தெளிவாக இருக்கும் அந்த பேட்டியில். அது எப்படி புரிஞ்சு எப்படி ஒரு தீய எண்ணத்தோடு 2030 நடைபெறவுள்ள யூத் ஒலிம்பிக் தொடர் இந்தியா ஏலம் கேட்க இருப்பதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றது இலங்கை அணி. முதல் 2 போட்டிகளில் இங்கிலாந்து வென்ற நிலையில் கடைசி போட்டியில் பதும் நிசங்காவின் அபார ஆட்டத்தில் இலங்கை அணி ஆறுதல் வெற்றி. உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஆப்பிள் ஐபோன் 16 மாடல்கள் வெளியானது. வெள்ளிக்கிழமைகளில் ஐபோன்களை அறிமுகப்படுத்தும் ஆப்பிள் நிறுவனம் முதன்முறையாக திங்கட்கிழமையில் ஐபோன் 16ஐ அறிமுகப்படுத்தியது. ஜெர்மனியில் தனது கார் உற்பத்தியை நிறுத்துகிறது Volkswagen நிறுவனம். சொந்த மண்ணிலேயே கார் விற்பனை குறைந்ததால் சோக முடிவு.